மக்களவைத் தலைவர் ஜொஹாரி அப்துல்லின் வாட்ஸ்அப் கணக்கை மோசடி செய்பவர்கள் ஹேக் செய்து அவரது சில தொடர்புகளை ஏமாற்றி ஆயிரக்கணக்கான ரிங்கெட்டை குற்றவாளிகளுக்கு மாற்றியுள்ளனர். தனது நண்பர் ஒருவர் 20,000 ரிங்கெட் வரை இழந்துள்ளார். மோசடி செய்பவர்கள் தங்கள் செய்திகளை ஒரு எளிய வாழ்த்து செய்தியுடன் தொடங்கி பின்னர் தொடர்புகளில் இருந்து ஒரு தொகையை கடன் வாங்கி மறுநாள் நிதியை அவர்களுக்கு திருப்பி அனுப்புவதாக உறுதியளித்ததாக ஜொஹாரி செய்தியாளர் கூட்டத்தில் தெரிவித்தார். தனது தொடர்புகளில் சிலர் இந்த செய்தியை பற்றி சந்தேகப்பட்டதாகவும் மற்றவர்கள் இந்த கோரிக்கை உண்மையானது என்று நம்புவதாகவும் அவர் கூறினார். ஜொஹாரி இந்த மோசடி குறித்து மலேசிய தொடர்பு மற்றும் மல்டிமீடியா ஆணையத்திடம் புகார் அளித்துள்ளார். இதுபோன்ற குறுஞ்செய்திகளை பெறும் எவரும் எச்சரிக்கையாக இருக்குமாறு அவர் வலியுறுத்தினார். இந்த செய்தியை யாராவது இன்னும் பெற்றுக் கொண்டிருந்தால் அவர்கள் அதனை புறக்கணித்து எந்த பணத்தையும் பட்டுவாடா செய்ய மாட்டார்கள் என்று நம்புகிறேன். பணம் பட்டுவாடா செய்தவர்கள் போலீசில் புகார் அளிக்க வேண்டும். கட்டண சீட்டின் ஸ்கிரீன்ஷாட்டையும் எடுத்து எங்களுக்கும் அனுப்புங்கள். இதனால் நாங்கள் போலீஸ் மற்றும் எம்சிஎம்சியிடம் கவனத்திற்கு கொண்டு வருவோம் என்று அவர் கூறினார். இது மார்ச் 25ஆம் தேதி தொடங்கியதாகவும் மோசடி செய்பவர்கள் தனது தொலைபேசி எண் மற்றும் சுயவிவர படத்தை பயன்படுத்தி நூற்றுக்கணக்கான தொடர்புகளுக்கு செய்து அனுப்பியதாகவும் ஜொஹாரி கூறினார்.